ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது கேப்ஜெமினி நிறுவனத்திலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேப்ஜெமினி விர்ச்சுவல் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப் டு டேட் வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ இந்த கேப்ஜெமினி நோட்டிஃபிகேஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th and 12th உங்களுக்கு பர்சன்டேஜ் கிரிட்டேரியா அப்படின்றது கிடையாது. நீங்கள் கிராஜுவேஷனில் மட்டும் அவங்க கேட்குற கிரிட்டேரியா இருந்தால் போதும். 10th and 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் கம்மியாக இருக்குது, என்னால் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லை பர்சன்டேஜ் கிரிட்டேரியா அப்படின்றத அவங்க பார்க்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்கேஸ் அட்டெம்ப்ட் எழுதியிருக்கீங்க 10th and 12th சப்போஸ் ஃபெயில் ஆகி நீங்கள் பேக்லாக் வச்சு அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு அந்த 2 மார்க் ஷீட்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த கம்பெனிக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்க நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 1 அப்படின்றது லாஸ்ட் டேட்டாக இருக்குது. இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் இந்த அசஸ்மெண்ட் அப்படின்றது நடக்க போகுது. அதனால செப்டம்பர் 1க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அசஸ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் அப்படின்றத வச்சுருக்காங்க. செகண்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் உங்களுக்கு அசஸ்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும். இது மொத்த பேருக்கும் ஒரே நேரத்தில் ஷெட்யூல் பண்ணுவாங்களா அப்படின்றது கிடையாது. டேட் அப்படின்றது உங்களுக்கு மெயிலில் வரும். எந்த டேட்டில் உங்களுக்கு அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன டைமில் அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக வந்துடும். இதுக்கான சிலபஸும் பார்த்தா நான் சொல்லிடுறேன். என்னென்ன கொஸ்டின் இருக்கும் அசஸ்மெண்ட்டில் அப்படின்றதையும் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் வீடியோட எண்டில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷுட் பி கிராஜுவேட்டிங் இன் 2021 பேட்ச் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 60% அப்படின்றது உங்களுக்கான கிராஜுவேஷன் அண்ட் டிப்ளமாவில் வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிடெக் அண்ட் எம்இ எம்டெக் எம்சிஏ பண்ணியிருக்க கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 60% ஆஃப் மார்க் அப்படின்றது பிடெக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7th செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு 60% ஆஃப் மார்க் அப்படின்றது வேணும். அண்ட் எம்சிஏ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 5th செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு 60% ஆஃப் மார்க் அப்படின்றது வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான பாயிண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது அதே தான். நோ பர்சன்டேஜ் கிரிட்டேரியா ஃபார் எஸ்எஸ்சி அண்ட் ஹெச்எஸ்சி ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th and 12th நாங்கள் பர்சன்டேஜ் பார்க்க மாட்டோம். நீங்கள் மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படி பார்க்கும்போது எம்சிஏ பிடெக் அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் பண்ணியிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பிடெக்கு எந்த பிரான்ச் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. எம்இ எம்டெக்கில் மட்டும் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எம்இ எம்டெக்கில் என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எம்இ எம்டெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பிடெக்கில் மட்டும் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வேணும். மஸ்ட் பி ஓப்பன் டு ரீலோகேட் டு கேப்ஜெமினி லொகேஷன், ஒர்க் அக்ராஸ் டெக்னாலஜி டொமைன் ரோல், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் கேப்ஜெமினியில் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சென்னையில் ஆகட்டும் சரி, பெங்களூர் ஆகட்டும் சரி, இல்லை நார்த் இந்தியாவட்டும் சரி, நீங்கள் எந்த லொக்கேஷனில் போட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் பாண்டு பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது 1 year 2 year இல்லை 3 years வரைக்கும் உங்களுக்கு பாண்டு போடுறாங்களா அப்படின்றது அது மென்ஷன் பண்ணலை. ஸோ அது பார்த்தா டீட்டெயிலாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் தெரியும். கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் மோர் தென் 1 year கேப் பிட்வீன் அகாடமிக் மைல்ஸ்டோன் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கேப் இருக்கக்கூடாது. ஏன்னா நடுவில் நிறைய பேர் கேப் விட்டு படிச்சிருப்பீங்க. மோர் தென் 1 year மேலே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 1 year வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா candidate should not have any gap with academic milestone. The milestone academic stages consider the 10th 12th diploma degree and post graduation. Example, taking 5 years அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 years to complete பிடெக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு மேலே கேப் இருக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் who have taken degree after diploma should not have any gaps between diploma and degree அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
டிப்ளமாவுக்கும் டிகிரிக்கும் எந்த ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 10th and 12th மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகி 10th and 12th நீங்கள் ஃபெயில் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த 2 மார்க் ஷீட்டையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஷுட் நாட் ஹேவ் எனி பேக்லாக் அட் த டைம் ஆஃப் அப்பியரிங் ஃபார் த ப்ராசஸ். எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் மட்டும் இதுக்கு வந்து அசஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் டெஸ்ட் டு இன்டர்வியூ வில் பி டன் இன் விர்ச்சுவல் மோட். எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தெளிவாக என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 23 வந்து பார்த்தீங்கன்னா 23 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 1 வரைக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகுது, ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நம்ம அசஸ்மெண்ட் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆன்லைனில் என்னென்ன நடக்கும், அதாவது ஹெச்ஆர் இன்டர்வியூ வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்க போகுது, ஒரு டெஸ்ட் மாதிரி நடக்க போகுது. டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் சூடோ கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. அதில் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து கேட்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செகண்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில். மூணாவது வந்து கேம் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட் இதில் வந்து பார்த்தா கேம் பேஸ்டு அப்படின்னா சில கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், இல்லை வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் காம்படன்சி ப்ரொஃபைலிங் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அஞ்சாவது லாஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூ, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். நீங்கள் வந்து அதில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தோஸ் ஹூ கேண்டிடேட் ஹூ ஆர் கிளியர் த டெஸ்ட் அசஸ்மெண்ட், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவுக்கு உங்களை இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேப்ஜெமினி கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து 10th and 12th பர்சன்டேஜ் கம்மியாக எடுத்துகிட்டு நிறைய பேர் டெக்னிக்கல் நாலேஜ் வச்சுருக்காங்க, பட் பர்சன்டேஜ் 10th and 12th டவுன் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா வந்து சுதாரிச்சுக்கிட்டு அவங்க வந்து லைஃப்பில் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிராஜுவேட்டில் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் திஸ் JP சைனிங் ஆஃப்.